ஆன்மீக செய்திகள் 50. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்பாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து அருள்மிகு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை பராசக்தி அம்மன் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் பகல் உற்சவத்தில் விநாயகர் சந்திரசேகரர் மாட வீதி உலா சென்றார். அப்போது வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த திருவாரூர் மாவட்டம் எண்கண் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்றதை தொடர்ந்து இதில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி மணக்கோல அலங்காரத்தில் மணமேடையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல், காப்பு கட்டுதல், நலங்கு வைத்தல் உள்ளிட்ட வைபவம் நடைபெற்றதை அடுத்து திருமாங்கல்யம் அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து பரவசம் அடைந்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 2ஆம் நாள் விழாவில் சுவாமி அதிகார நந்தி சேவை நடைபெற்றது. முன்னதாக அகத்தீஸ்வரர் சுவாமிக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். அப்போது வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் அகிலாண்டேஸ்வரி அம்பாளையும் அகத்தீஸ்வரர் சுவாமியையும் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பில் அமைந்துள்ள அருள்மிகு நல்ல தங்காள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கோபுர கலசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் ஊற்றி ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கோவிலில் குவிந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அத்திப்பள்ளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றிவேல் திருக்குமரன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி யாகசாலை அமைத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊர்வலமாக கோபுர கலசங்களுக்கு எடுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து புனித நீரை கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர்.
சூரமங்கலம் முல்லை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சீரடி சாய்பாபா சுவாமியை வழிபட்டனர். अनंता तुला ते कसेरी नमावे अनंता मुखांचा क्षिणी शेष गाता नमस्कार साष्टांग श्री साईनाथा. நாமக்கல் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் திருவிழாவின் 61ஆம் நாள் அன்று மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமி கருமாரியம்மன் அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருளினார். அப்போது வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோவிலில் சுவாமியின் முழு உருவ சிலைக்கு வண்ண மலர்கள் சாற்றப்பட்டு ஸ்தோத்திரம் பாடல் பாடி பக்தர்கள் கூட்டு வழிபாடு செய்தனர். கோதை ஆண்டாள் அவதரித்த தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. இதனையடுத்து தேர் சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அசலதீபேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. முன்னதாக மூலவருக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்பு சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். மந்திராலய மகான் என்று போற்றப்படும் அருள்மிகு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளின் 412வது ஆராதனை கும்பகோணத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிகழ்வில் முன்னதாக கோபூஜை அஸ்வ பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். நாமக்கல் ஆர்பி புத்தூரில் செம்பாலி கரடில் உள்ள அருள்மிகு ஆதிமாரியம்மன் கோவில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சமயபுரத்து மாரியம்மன் அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள அருள்மிகு வேம்புலியம்மன் கோவிலில் 53ஆம் ஆண்டு ஆனி திருவிழா தொடங்கியது. இந்த நிகழ்வில் ராட்சத பலூனுக்கு சிறப்பு பூஜை செய்து பறக்க விடப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மேட்டுமாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் அம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோவிலில் ஆனி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு பக்தர்கள் 1008 பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரபுரம் மடத்தின் 36வது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ ராகவேஸ்வர பாரதி மகா சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஈரோடு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள பரிவார தெய்வங்களுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் கோவிலில் தனி சந்நிதியில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ராகு கால அபிஷேகம் செய்யப்பட்டது. ஈரோடு சிந்து நகரில் உள்ள அருள்மிகு அடகுமாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு பால் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஈரோடு அருள்மிகு ஞான விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தனர்.
ஈரோடு காசிபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஊரவயல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகுரு மகாசாஸ்தா ஐயனார் திருக்கோவிலில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புரவியை ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமியை தரிசித்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கடத்திக்கொள்ளமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து 21ஆம் நாள் மண்டல பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலஞ்சேரியில் அமைந்துள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் வெப்பம் தணிந்து மழை பெய்ய வேண்டி 57 யாக குண்டங்கள் அமைத்து புனித நீர் கடகங்களில் வைக்கப்பட்டு சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். அதன் தொகுப்பை தற்போது காணலாம். மாமேவுணவரத்ன கேயூர மணிமகுட மன்னிப் பொலிந்த முடியும் வச்சிரனுதல் திலக வெண்ணீரும் ஓராறு வதனவின் பக்தி நழகும் பாமேவு பத்தற்கு மடித்திருந்து அன்பொழுகு பன்னிருவிழி கருணையும் பகரறிய பழமறை பழுதொழுகு சிறுநகை பவலம் சிறந்தவாயும் காமேவு கரகமள வந்தியும் சேவலும் கனகமயிலும் கிண்கிணி காலும் முன்னூடும் வடிவேலும் என் மேலும் எக்காலும் துலங்க வருவாய் சரவணபவானந்தனே
கொண்ட பூச்சக்கரவாள கோலத்தை ஒரு கதி கொண்டு எழுந்து சுற்றி ககனகூடம் தடவி யுக சண்ட மாறுதற் காலொடு சுழன்று பின்னி பின் கொண்ட மேக படலத்தை சினந்து தன் மெய்யன்பன் என உகந்து விடகரவின் மகுடமொடு சடசடென உதறி நடுமேருவொடு பாய்ந்து கொத்தி தின் கொண்ட வல்லசுரர் நெஞ்சு பறி கொட்ட திடுக்கிடவிடுத்து மோதி சிறை கொண்டடித்தமர சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட மயில் வாகனா தன் கொண்ட நீவமலர் மாலை அணிமார்பனே சரச கோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. கைலாசகிரி மேருகிரி கந்தமலை தோகை மலை கைலை மலைவான் சோலை மலை மேவிய விராலி மலை மன்னிய சுவாமி மலையும் சிறந்த சென்னி மலை வேலூர் கடம்பவன மேலவையில் திருவருணையின் கோபுரம் திருவாவினன் குடி பரங்கிரி திருத்தணி சிவாசலம் திரு ஏரகம் இன்னிலும் அதிக்கும் திருச்செந்தில் முதலான எண்ணப்படாத கோடி எத்தலமும் நீ கருணை வைத்து விளையாடல் விதம் எத்தனை என சொல்லுவேன் தன்னை நிகர் ஒப்பாத பன்னிருகை வேலனே சரச கோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. நதியெங்கும் மூழ்கித் தலந்தோறும் சுற்றியும் நல்ல நியமங்கள் செய்தும் நான் என்று காணவும் தள்ளினோம் என்று சிவஞானங்கள் பல பேசியும் கதி கொண்ட மௌனியாய் அட்டமா சித்தியொடு கல்பம் தனி புசித்தும் கண்ணிருக மூடி சிவானந்த என்று செயல் கண்டு இருந்தோம் என்னவும் எதிர் ஒருவருக்கொருவர் தற்கித்துமல் கட்டி இப்படி அனந்த கோடி இதுவல்ல அதுவல்ல என்று போராடுவதும் என்ன வகையோ அருகிலேன் சதம் என்ன உன்னை நான் நம்பினேன் நம்பினேன் சரச கோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. நாரத பிரமகாதி அமரர் கிண்ணரர் உருகர் நாரணன் முதல் பண்ணவர் நடுக்கும் பொருந்திய இடுக்கண் களைந்திட நடக்கும் குழந்தை வயதில் சூரபத்மாசுரன் கயன்முகன் தாருகன் துன்முகன் பானுகோபன் துட்டவன் ஜக்கிரௌஞ்சாசுர
சுரன் சிங்கனொடு சுற்றிய அறக்கரையெல்லாம் கோர சங்காரண தூளி படலம் கொண்டு கூறாடி உனது வெற்றி கொடியேற இந்திரன் மணி முடியேறு வாடாடு குடியேற வைத்த துரையே தாரணியன் மேவு பரிபூரண உலாசனே சரசகோபாலர் மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. சீலமிகு தற்பரனை உன்னித்த தேகன் தியானத்தெழுந்து பொங்கி சில் என்று மெய் மருந்து ஆனந்த மௌனம் செணிக்க குவிந்து கண்ணீர் ஆலி பொழிய கருணை உள்ளம் கனிந்துருக அன்புருக என்புருகவே அங்கும் புழைந்து புலகிக் கணிந்துருகுவார் அப்படியும் என்றறிவனோ காலம் கழிக்குண்டு வீணு களைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடற்குள் படிந்தே கிடக்கின்ற பாசம் கடக்கும் படிக்கருளுவாய் காலும் முழுதுள்ள நிலை கண்ட கோதண்டமா சரசகோபால மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. கல்லால் எரிந்து முன் எச்சிலை தந்து பின் கண்ணை பறித்து வைத்தும் கருது வகை சொல்லியும் செய்ய சிறுமைந்தனை கரிசமைத்தூணமைத்தும் வில்லால் அடித்துமோர் பாயலில் தன்னுடைய விரதம் செலுத்துவித்தும் வேலையில் தூணடு சுழன்றும் பிரானுக்கு மெய்யன்பன் என நடந்தும் நல்லார் என பேரு பெற்றார்கள் அது பண்டு நான் செய்த பூசை ஈசன் நல் கிருபையாம் எனக்கு உன் கிருபை அல்லாது நாடுவத வேறும் உளதோ சல்லாப உல்லாச வில்லேறு வல்லாள சரசகோபால மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. அற்புதமிக புகட்டிருப்புகழ் விருப்பொடு சொல் அருணகிரி தனை உகந்தாய் அம்புயனில் இன்பமுரு கும்பமுனி முன்பு வர கண்புருக பண்புரைத்தாய் உட்பணகரக்கணடு சற்பண மணப்பயமுடற்ற நட்கீரன் ஒரு நாள் உன் சலிகை தஞ்சம் என நென்றுருக வஞ்சக்கிரவுண்ட நேர்கிரி பிளந்தாய் எப்படியும் உட்படும் வினை பயனுழப்பும் அதை இப்புவியில் ஏம அறுப்பாய் ஈது கலிகாலம் என்று என்ன ஒண்ணாது நான் ஏழை அடியேனாகையால் தற்பரதயா பரமனோரத மகிழ் புதவு
வாதமாயற்றுகம் தந்தகிக்கடும் செனனும் செழித்த பின்பு செகதலமயக்கும் அதிலே என் குடித்தனம் தீயமருளோர் வங்கணம் போராடு சஞ்சார பாசபந்தம் இதில் போகமடவாரிணக்கம் பொறிவாயலை குமீதுள்ளபடி முன்வினை போகம் தொடர்ந்த நெறியால் ஆறாலும் முடிவுறாதானால் இதற்கு நல் அறிவென்ற தீபம் ஒன்று உண்டு அப்படியிலே மனம் செல்லாமல் அலைகின்ற அடியேனையால் கொள்ளுவாய் தாரேறு பன்னிரு புயாசலக் கடவுளே சரசகோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே. தருகாமம் மோகமுரு திமிதிமிங்கலமிக்க தனலோபவன முதலையாம் தன் கோபகனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலும் எனும் தரங்கம் அரிய தெளிவொரு குமிழி அஞ்சான வாரிதி அலைகின்ற சீவராசி அத்தனையும் மீனினும் ஏமன் ஒரு வீசுவலை அப்புயிரில் யானும் ஒருவன் கருதறிய பாரப்பெரும் கடல் கடந்தே கடித்தேற வேண்டும் என்றார் கைத்தவனை இல்லை இனி என் செய்குவேன் உனது கால்தவனை கைப்பற்றினேன் சரியமரசை நடியபடி சூரகஜ சிங்கமே சரசகோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே. தூய பொறி ஐந்தையும் அடக்கி புலகாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திருந்து மூலாதார மேலாத்துவாத சாந்தத்தை மூட்டி வாயுவை இறுக்கி பிளத்துவரு குண்டலியை வப்பி மேல் கொண்டெடுத்து வாசியை நடத்திய ஓசையை தா என்று வழி கொண்டு நாத வெளியில் தோயும் பரப்பிரம பூரண விலாசம் அது சோதிப்பதென்ன எளிதோ தொலையாது நிலையாததாகையால் உன் பக்த துணையே துணை பற்றினேன் தாயக மனோகர மயூர வாகன முருக சரசகோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே. கண்ணேறு வாராது பிணி ஒன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் களியாது சலியாது நலியாது மெலியாது களி என்ற பேயடாது விண்ணேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் வில்லி வஞ்சனை
ஜனனங்கள் கிடையாத காலவையும் எல்லளவுமே இராது இவ்வேழைக்கிறங்கி அருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உண்டோ தன்னேறு கங்கை மலை மங்கை அருள் தங்கமே சரச கோபால மருகா சருமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சதுமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சதுமருகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. ஆன்மீக செய்திகள் 50. நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223. ஓம் 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 ஓம்